வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டுருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாரம் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு 11 மணி நெருக்கத்தில் $2497 இப்போ ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் போன வாரத்தினுடைய ஒரு மூமெண்ட்டாக தான் இந்த வாரமும் இருந்துகிட்டு இருக்குது. பெரிய மாற்றமாக மேலே எதுவும் ஏறி போகலை. சுற்றி அந்த இடத்துக்குள்ளே தான் இது சுற்றி வந்துகிட்டு இருக்கிறத இந்த வாரமும் நம்ம பார்க்க முடியுது. மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த வாரம் கோல்டு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து $2600 நோக்கி அதனுடைய பயணம் இருக்கா, இல்லை மீண்டும் $2425 நோக்கி கீழே வந்துட்டு அதன் பிறகு அதனுடைய மாற்றத்தை தருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் 28.70 அப்படிங்கிற இந்த லெவலில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 28.40ங்கிற சப்போர்ட்லேருந்து மேலே ஏறி 30 அப்படிங்கிற டாலர் வேல்யூவில் போய் நின்றுட்டு திருப்பி இந்த லெவலில் இப்போது இறங்கி நின்றுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஏற்கனவே இருந்த லெவலுக்கு கீழே தான் க்ளோசிங் முடிகிற நிலமையில் நின்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் 28.40 சப்போர்ட் எடுக்குதா, இல்லை அதை உடைத்து கீழே 27.50 வரைக்கும் வர்றதுக்கு மறுபடியும் அது முயற்சி செய்யுதா அப்படிங்கிற வரக்கூடிய வாரத்தில். இருந்தாலும் இன்னமும் அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் அது இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாக சில்வரில் பார்க்குறோம். வரக்கூடிய வாரத்தில் அதனுடைய பயணம் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் $82க்கும் $72க்கும் பல நாளாக இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போவும் அதே இடத்துல தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 73.50ங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 77க்கும் 72க்கும் நடுவில் இந்த வாரமும் போன வாரமும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிறது 82க்கு மேலே போகும்போது தான் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கான வாய்ப்புகளை இன்னும் க்ரூட் ஆயில் தரலை. இதுலேயும் மிகப்பெரிய மாற்றம் இந்த வாரத்தில் இல்லை. ஓவராலாக கமாடிட்டி மார்க்கெட்டில் இந்த வாரம் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் இந்த மூணுலேயுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரலை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். வரக்கூடிய வாரம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஸ்லோ டவுன் கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்கள் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி இந்த வாரம் கிட்டத்தட்ட 25,235 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு 50 புள்ளிகள், 100 புள்ளிகள் இப்படி, அதாவது ஒரு ஏற்றங்கிறத ஒரு வலிமையாக கொண்டு போய் நிறுத்துகிற மாதிரி ஒரு முயற்சி இல்லாமல் எப்படியோ கொஞ்சம் அப்படி கஷ்டப்பட்டு ஏற்றி கொண்டு போய் நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருந்தது. அதில் இன்றைக்கி கொஞ்சம் அப்படி கேப் அப்பில் போய் மேலே நின்றுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் கூட நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலான 25,395 அப்படிங்கிறத இன்னும் இந்த வாரத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங்காக போய் எட்டி பிடிக்க முடியல. இருந்தாலும் இதற்கு முன்னாடி இருந்த உச்சத்தை தாண்டி இப்போது ஃபஸ்ட் டைம் இந்த 25,000க்கு மேலே ஒரு வீக்லி க்ளோசிங் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கலாம். எனக்குள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடந்த 2 வாரங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஏற்றமானது ஒரு வலிமையாக இல்லாமல் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எதற்கும் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாகவே உங்களுடைய பொசிஷன்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் கூட இந்த மாதிரி ஏற்றம் போய்கிட்டு இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு இறக்கத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சில நேரங்களில் கொடுத்துரும். அது நான் நடக்கும்னு கன்ஃபார்மாக சொல்லலை, ஆனாலும் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே உங்களுடைய பொசிஷன்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதை அப்பப்போ கரெக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. திடீர்னு ஒரு சரிவோ இல்லை ஒரு சின்ன கரெக்ஷனோ வரும்போது நம்ம இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ற எண்ணம் மறந்துடக்கூடாது. அதனால் உஷாராக பார்த்துக்கிட்டே இருங்க. 25,395 டச் பண்ணி அதை தாண்டி மேலே போகிற வரைக்கும் நமக்கு
அடுத்த கட்டம் பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதை தாண்டிச்சு அப்படின்னா அடுத்த லெவல் நமக்கு இருக்குது. 25,810 அப்படிங்கிறதும் இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுடைய பொசிஷன்ஸை கொஞ்சம் சேஃபாகவே ஹேண்டில் பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய 2-3 வாரங்களுக்கு. அதன் பிறகு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸுகள் நம்ம முதல்ல வழக்கமாக பார்க்குறது பேங்க் நிஃப்டி 51,351 க்ளோசிங் போயிருக்கு. 51,850 தான் நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இருந்தாலும் கூட அதில் போய் சேர்றதுக்கு கொஞ்சம் நிதானமாகவே போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எப்படி நிஃப்டி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் 2 வாரங்களாக பேங்க் நிஃப்டிலையும் இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைனாக எனக்கு தெரியல. இருந்தாலும் என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எதற்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்ம இந்த பொசிஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலும் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது, மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் அந்த மாதிரியான ஒரு இண்டிகேஷனோடு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து உங்களுடைய பொசிஷன்ஸை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்த செக்டார்ஸை பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 23,637 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 24,050 தான் அடுத்த லெவல். ஏற்கனவே அந்த இடத்துக்கு போயிட்டு தான் திருப்பி 22,860க்கு கீழே வந்து அதன் பின்பு ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ இந்த லெவலில் வந்து நின்றுருக்கு. ஸோ வரக்கூடிய வாரத்தில் இந்த லெவலில் போய் டச் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி டச் பண்ணி தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 24,850 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவலாக இருக்கும். ஸோ இதனுடைய நகர்வு சரியாக அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 42,510 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிராஸ் பண்ணி 42,787 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னா இந்த செக்டாரினுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் நல்லா இருந்திருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்த 3 இண்டெக்ஸுகளுமே வந்து கொஞ்சம் நிதானமாக போனதை பார்த்தோம். இந்த பர்டிகுலர் செக்டார் தான் வந்து இந்த நிதானமாக போன போக்குக்கு முதல் காரணமாக இருந்திருக்குமோ அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா மற்ற எந்த செக்டாரும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இவங்க வரைக்கும் போனதுனால தான் அந்த ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டாவது கிடச்சி ஒரு 50-100 பாயிண்ட்டுகள் டெய்லி கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனிவே 42,510க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் இருக்கிறதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 43,590 தான் இருக்குது. ஸோ அதை நோக்கி அதனுடைய பயணம் வரக்கூடிய வாரத்தில் இருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே சப்போர்ட்டாக இப்போது 42,510 மாறி இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்து பாருங்கள். வரக்கூடிய வாரம் ஐடி செக்டார் எப்படி செயல்படுதுங்கிறத தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுகள் எதுவாக இருந்தாலும் ஐடியில் அதனுடைய ப்ராஃபிட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு ஏற்றமானது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 23,100 அப்படிங்கிற லெவலை தாண்டிட்டாங்க. அதற்கு மேலே 23,217 அதனுடைய க்ளோசிங் வந்திருக்கு. அடுத்த லெவலாக நமக்கு 24,090 அப்படிங்கிறது தான் நிஃப்டி பார்மாவில் அடுத்த கட்டமாக நமக்கு தெரியுது. 22,695 இதனுடைய சப்போர்ட்டாக இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட போன வாரம் கொஞ்சம் தடுமாறினாலும் கூட இந்த வாரம் ஒரு நல்ல பிக்கப்போட ஐடி செக்டார் மாதிரியே இதுவும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அதனுடைய செயல்பாடும் ஐடி செக்டார் போலவே இருக்கிறதுனால தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் சரியாக இருக்காங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்மா ஸ்டாக்ஸில் உங்களுடைய முதலீடுகள் இருந்தால் கவனம் செலுத்தி அதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்துக்குங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி 63,580 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்து இந்த வாரம் டச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,059 க்ளோசிங் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி அதனுடைய ஏற்றமானது 63,585 அப்படிங்கிறது இன்றைக்கி உச்சம். கீழே வந்து லோன்னு பார்த்தீங்கன்னா 62,890. பட் க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா 63,059 அதனுடைய க்ளோசிங் போயிருக்கு. ஸோ இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இன்னும் கடக்கிறதுக்கு இது முயற்சி செஞ்சு இன்றைக்கி அதை தாண்டாமல் கீழே கொண்டு வந்து ஒரு 500 புள்ளிகள் கிட்டத்தட்ட இறங்கி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய வாரத்தில் அந்த லெவலை கிராஸ் பண்ணுறதுக்கு எஃப்எம்சிஜி முயற்சி செய்தா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 26,172 அதனுடைய க்ளோசிங் 26,040 தாண்டிட்டாங்க. 26,400 நோக்கி அடுத்து அதனுடைய பயணம் இருக்கும். அதையும் தாண்டினா
940 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலையும் நோக்கி அதனுடைய பயணம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். 26,040ங்கிறது இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக ஆட்டோ செக்டருக்கு மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய வாரம் எந்த பக்கம் அதனுடைய செயல்பாடுகள் இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 1040க்கு மேலே மறுபடியும் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 1053 இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு. இருந்தாலும் ஒரு போராட்டம் தான் போன 2 வாரங்களாக அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் மிகப்பெரிய மாற்றத்தோடு அது மேலே போயிருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மேலே க்ளோசிங் இருக்கிறதுனால அடுத்த முயற்சியாக 1120 நோக்கி இதனுடைய பயணம் இருக்கான்னு பார்க்கணும். இன்னும் அதனுடைய அந்த சப்போர்ட் ஏரியா பக்கத்தில் இருக்கிறதுனால அதை உடைத்து கீழே வரும்போது 965 தான் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு ரியாலிட்டி செக்டாரில் ஒரு கவனத்தை செலுத்துங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 9805 அப்படிங்கிற அந்த லெவலில் இன்னும் டச் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. 9405 இதனுடைய க்ளோசிங் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்குள்ளேயே தான் ரொம்ப சுருக்கமாக தான் இருந்துட்டு முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 8950 தான் இதனுடைய சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 2 லெவலுக்குள்ளே தான் சில காலங்களாகவே இதனுடைய மூமெண்ட் இருந்துகிட்டு இருக்கிறதுனால எந்த பக்கம் அதனுடைய முயற்சி அடுத்தாப்பில் இருக்கோ அந்த பக்கம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் எப்படி செயல்படுதுன்னு. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 13,635 நோக்கி அதனுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. 13,456 அதனுடைய க்ளோசிங் இருக்குது. 13,330க்கு மேலே நான் சொன்ன மாதிரி போன வாரம் பூராவுமே அதனுடைய க்ளோசிங் கொடுக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இந்த வாரம் அதை தாண்டி ஒரு முயற்சி எடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ 13,635 நோக்கி அதனுடைய பயணம் இருக்கிறதுனால அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 14,000 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு ஒரு இன்ட்ரீம் சப்போர்ட்டாக 13,330 அப்படிங்கிறது ஒரு 150 புள்ளிகள் இன்னும் கிட்டத்தட்ட அந்த நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன செய்து தொடர்ந்து மேலே ஏற்றமானது இருக்கா ஆயில் அண்ட் கேஸ்லங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். ஒட்டுமொத்தமாக நம்ம நிஃப்டியை பார்க்கும்போது 25,235 ஒரு புதிய உச்சத்தில் இந்த வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருந்தாலும் கூட ஒரு தேக்க நிலையோடவே இருந்துக்கிட்டு போகிற மாதிரி தான் நமக்கு மார்க்கெட் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு ஸ்பெஷல் விஷயமாக சொல்லணும் அப்படின்னா இண்டெக்ஸில் ஒரு ஹெவி வெயிட்டான இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நேற்று அனௌன்ஸ் பண்ணது இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அது மாறி இருக்குது. அதே சமயத்தில் மற்ற ஸ்டாக்குகள் குறிப்பாக வங்கி பங்குகள் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கல அப்படிங்கிறது அதனுடைய கிராஃபுகளை பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லை, சில செக்டார்ஸ் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த வாரத்தினுடைய மூமெண்ட்டை மேலே கொண்டு போனதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி ஒரு தயக்க நிலையிலே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் கவனம் செலுத்தி உங்களுடைய லாபங்களை பதிவு செஞ்சுக்குங்க அப்படிங்கிறத நான் குறிப்பாக சொல்லிக்கிட்டு வரேன். இது என்னுடைய எண்ணத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மனசு போல் யோசனை பண்ணி நிதானமாக உங்களுடைய லாபத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க. எப்போவுமே நமக்கு இதில் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, சேஃபாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய செயல்களை கொண்டு போங்க. அடுத்த வீடியோவில் எனக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.